வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ஆக வேண்டும். அதாவது இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமான தற்போது வெளியாகியுள்ள ஏஎல்பி தேர்வு மற்றும் இனிமேல் வரப்போகிற ஆர்ஆர்பி டெக்னீஷியன் தேர்வு மற்றும் அடுத்து வரப்போகிற என்டிபிசி ஜெய் தேர்வு மற்றும் கடைசியாக வரப்போகிற ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு. ஸோ நீங்கள் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி இந்த ரயில்வே போட்டித் தேர்வுகள் ஆர்ஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள், என்சிஆர்டி வினாவிடைகள், ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது, இந்த டிவியில் நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட மாடல் காப்பி. நல்லா பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஒன் வேர்ட் டைப்பு. ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இப்படி கீ ஆன்சர் இருக்கும். சரிங்களா? என்சிஆர்டி தமிழ் புக்கு இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி விடைகள் கீ ஆன்சர் போட்டு இங்கே கீ ஆன்சர் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் போட்டு சில முக்கிய தகவல்லாம் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் எழுத போகிறவங்க ஜென்ரல் சயின்ஸில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முக்கிய அறிவியல் படிப்பு பிரிவுகள் இதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 என்பது ஏறத்தாழ ஒரு 600 பேஜஸ் கொண்டது. ஓகேங்களா? இதில் ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் ஜென்ரல் சயின்ஸு, கொஸ்டின் பேங்கு, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், ரீசனிங் எல்லாமே இருக்கும். எனவே என்சிஆர்டி புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க சுபாஷ் ரயில்வே அகாடமி ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் குரூப் லாட்சே போட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். புக்கு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்டிங் அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. அதோட மாடல் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம முக்கிய அறிவியல் படிப்பு பிரிவுகள், இந்த சாப்டர் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம இதில் கொஸ்டின் நம்பர் 1 to 9 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நான் ஒவ்வொரு கேள்வியும் சொல்லி அதற்குரிய பதிலை சொல்கிறேன். கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கல்லீரல் மற்றும் அதன் நோய்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? ஸோ கல்லீரல்னா அது இங்கிலீஷில் லிவர். கல்லீரல் மற்றும் அதன் நோய்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஹெபடாலஜி. கல்லீரல் மற்றும் அதன் நோய்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. கொஸ்டின் நம்பர் 10க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஹெபடாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 11 பூச்சிகள். பூச்சிக்கு இங்கிலீஷ்ல இன்செக்ட்ஸ். பூச்சிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 11க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, எண்டமாலஜி. ஸோ எண்டமாலஜி அப்படின்னா பூச்சிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12 12 பாருங்க. ஒட்டுண்ணி புழுக்கள். ஒட்டுண்ணி புழுக்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல பாராசிட்டிக் வார்ம்ஸ். பாராசிட்டிக் வார்ம்ஸ்னா ஒட்டுண்ணி புழுக்கள். ஒட்டுண்ணி புழுக்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 12க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஹெல் மிந்தாலஜி. ஹெல் மிந்தாலஜி அப்படின்னா ஒட்டுண்ணி புழுக்கள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. பூச்சிகள் மற்றும் உண்ணிகள். பூச்சிகள் மற்றும் உண்ணிகள். ஸோ அது இங்கிலீஷ்ல மிட்ஸ் அண்ட் டிக்ஸ். மிட்ஸ் அண்ட் டிக்ஸ். பூச்சிகள் மற்றும் உண்ணிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 13க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஆர்க்கராலஜி. ஆர்க்கராலஜினா பூச்சிகள் மற்றும் உண்ணிகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. மூட்டுகள். மூட்டுகள்னா ஜாயின்ஸ். மூட்டுகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 14க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஆர்த்தராலஜி. ஆர்த்தராலஜி அப்படின்னா மூட்டுகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. இருவாழ்வியல் மற்றும் ஊர்வன. இருவாழ்வியல் அப்படின்னா நீர் மற்றும் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள். இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன. ஊர்வன அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாம்பு அதெல்லாம் வரும். ஸோ ஆம்பிலியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ். ஓகேங்களா? ஆம்பிலியன்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் அப்படின்னா இருவாழ்விகள் மற்றும் ஊர்வன பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, ஹெர்படாலஜி. ஓகேங்களா? ஹெர்படாலஜினா இந்த ஹெர்படாலஜி என்பது இருவாழ்வியல் மற்றும் ஊர்வன பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. சிலந்திகள். சிலந்தி அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பைடர்ஸ். சிலந்திகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 16க்கு சரியான விட ஆப்ஷன் சி, அரக்னாலஜி. அரக்னாலஜி அப்படின்னா சிலந்திகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. வெவ்வேறு மனித இனங்களின் மண்டை ஓடுகளின் வடிவம் மற்றும் அதன் அளவு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. பாருங்க. வெவ்வேறு மனித இனங்களின் மண்டை ஓடுகளின் வடிவம் மற்றும் அதன் அளவு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன?
கொஸ்டின் நம்பர் 17க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ கிரேனியாலஜி. கிரேனியாலஜி அப்படின்னா மண்டை ஓடுகள் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. மனிதனின் தோற்றம், நடத்தை, சமூக கலாச்சார மேம்பாடு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? மனிதனின் தோற்றம், நடத்தை, சமூக கலாச்சார மேம்பாடு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன? கொஸ்டின் நம்பர் 18க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஆந்த்ரோபோலாஜி. ஆந்த்ரோபோலாஜி அப்படின்னா மனிதனுடைய தோற்றம், நடத்தை, சமூக கலாச்சார மேம்பாடு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்சிஆர்டி தமிழ் புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ புக்கு வந்து பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. இது 600 பேஜஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஒன் வே டைப்பு. இதுபோல் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.